வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அல்லேலூயா. அதிகாரம் என்பது தேவனுடைய நாமத்தாலே வருகிறது. அல்லேலூயா. அவருக்காக நாம் வாழும்போது, அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழும்போது நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறோம். சத்துருடைய வல்லமைகளை மேற்கொள்ள முடியும். நம்ம குடும்பங்கள் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் சத்துருவானவன் கொண்டு வருகிற பிள்ளைகள் மூலியமா, குடும்பங்கள் மூலியமா, கணவன் மூலியமா, மனைவி மூலியமா அநேக சத்துருகள் எழுப்புவோம். அல்லேலூயா. அநேக பிரச்சனைகளை கொண்டு போறோம். நம்ம வாழ்க்கையில அநேக போராட்டங்கள், இந்த நாட்களில் போராட்டம் மிகுதியா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாட்களில் பாருங்க, காஷ்மீர்ல 26 பேர் துப்பாக்கி சூழல் மறித்து போனார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த காரியம் ஏன் நடக்குதுன்னு சொன்னா தேசத்துல ஜபங்கள் குறையுது. அல்லேலூயா. அப்போ 26 பேர், ஒரு தீவிரவாதி 4 பேர் தன்னுடைய இந்திய தேசத்துடைய போலீஸுடைய ட்ரெஸ்ஸை போட்டு அவங்க ஊடுருவி வெறும் ஆண்களை குறி வச்சு சுட்டிருக்கிறாங்க. இந்துவான்னு கேட்டு சுட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப அப்பேற்பட்ட காரியம் நடந்து கொண்டிருக்கு. இந்த தேசத்துல ஜபங்கள் குறையுது. அல்லேலூயா. அந்த மாநிலத்தில் இருக்கிற ஜனங்கள் ஜெபிப்பதில் குறைவு. தேவையில்லாத கலாச்சாரங்களை கொண்டு வந்து தேவையில்லாத காரியங்களை உள்ளே புகத்தினால என்னாவது பிரச்சனைகள் உருவாக்குறது. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் கைவிட்டுறாரு, அப்படி கிடையாது. அங்க நடக்கிற சூழ்நிலைகள், சம்பவங்களை வைத்துதான் அந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு இனத்துக்கு விரோதமா ஒரு காரியங்களை கொண்டு வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. இப்ப ஏதாவது ஒரு காரியம் நடக்கும், இது ஒரு நாள் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்று நம்ம நினைத்திருந்தோம். அல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகிறேன்னு சொன்னா, நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், வாரத்தோடு ஜெபிக்கிறோம், கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா அங்க இருக்கிற ஜனங்கள் ஜெபிக்கணுமே. அல்லேலூயா. தங்களுடைய மாநிலத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படி அங்க இருக்கிற ஜனங்கள் ஜெபிக்கணும். எல்லாரும் ஜெபிச்சாலும் கர்த்தர் பாதுகாப்பு கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு மனிதர் கூட மறைக்கவில்லை. எல்லா ஆண்களை தான் அவங்க குறிவைத்து ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய வேதனையான விஷயம். அல்லேலூயா. நம்ம தேசத்துல இந்த மாதிரி காரியங்கள் நடக்கிறது ரொம்ப சங்கடமா இருக்கு. அப்பாவி மக்களால் என்ன பண்றாங்க, சாகடித்துக் கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் இந்த தேசத்துல இந்த காரியங்கள் மாறணும், இந்த தீவிரவாத அமைப்பெல்லாம் ஒழியணும். அல்லேலூயா. அதுக்காக நம்ம செபிக்கணும். கண்டிப்பாக தேவன் சர்வங்களை தேவைகளை மிதிக்கும், சத்துருடைய சகல வல்லை மேற்கொள்ளவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறோம். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. உலக விஷயத்துல நம்ம நினைக்கிறோம் சர்ப்பங்களின் தேவைகளை மிதிக்க அதிகாரம். நான் எப்படி சர்ப்பத்தை மிதிக்கிறது, எப்படி தேவை மிதிக்கிறதுன்னு நீங்க நினைக்கலாம். அல்லேலூயா. அதான் சொன்ன ஆதியாகம புஸ்தகத்துல அவர் புதிகாலை நிலக்குவாய், அவர் காலம் தலையை நசக்கப்படுவார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஒரு காரியங்களை எழுதி வைத்தார் சொன்னா அது நடக்கும். அல்லேலூயா. நம்ம கூட சில இடத்துல தேடுகிறோம், புறாணம் பாம்பு வந்தா நம்ம என்ன பண்றோம், எங்க அடிக்கிறோம்? அல்லேலூயா. தலையில தான் அடிப்போம். அல்லேலூயா. அப்ப சர்ப்பம் என்பது ஒரு பிசாசு. அல்லேலூயா. அவன் நம்மளை தந்திரமாக வழி செய்து தந்திரமான காரியங்களை சூழ்ச்சி பண்ணி நம்மளை வலையில பின்ன வைப்பான். அல்லேலூயா. தந்திரத்துல பின்ன வைக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, பிசாசானவரை நாம் ஜெபிக்கும் போது, உபவாசத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார், இந்த காரியங்களை முறையடிப்பார். அதான் சொல்லுகிறார், உபவாசத்தினால் அன்றி இந்த ஜாதி பிசாசங்களை விட்டு ஓடி போவார். அல்லேலூயா. உபவாசம் ஜபத்தினால் அன்றி இந்த ஜாதி பிசாசங்களை விட்டு விலகி போவார். நமக்கு பின்பாய் அநேக பிசாசுகள் உருவாகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்போ விழுவோம் இல்லை எப்போ சிக்குவோம் என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க, கங்கன் கட்டி வகை தேடி கொண்டிருக்கிறான். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் புஸ்தகம் 115 அதிகாரம் 11 வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 115:11. அது ஒரு அருமையான ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா. தேவன் ஒருவர் இருக்கிற என்னை பாதுகாப்பார், என்னை பலப்படுத்துவார், என்னை சேர்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம காரியங்களை வாய்க்கணும் சொல்லுகிறார். நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணை. கர்த்தர் தான் நமக்கு துணையா இருக்கணும். உலகத்துல அநேகர் நமக்கு துணையா இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு நாள் விட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. அந்த கர்த்தர் நமக்கு சதா காலமும் துணையா இருக்கிறார். சதா காலங்களிலும் நமக்கு துணையா, நம்முடைய ஜெபங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் அழகாக பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு
கேடகமாய் இருக்கிறார். கேடகம் என்பது ஒரு பாதுகாப்பின் கவசம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு அரணாய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு பலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை வராது, ஒரு சேதம் வராது, ஒரு போராட்டம் வராது. எப்பேற்பட்ட சேதம் வந்தாலும் நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த சேதத்தில் நம்மளை பாதுகாப்பார். அல்லேலூயா. சர்ப்பங்களின் தேள்களை மிதிப்பதற்கு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சாத்தாண்ட சகல வல்லமை நமக்கு முறையடிக்க நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் தான் ஜெபம். அல்லேலூயா. ஜெபத்தினாலும் வேத வாசிப்பினாலும் பிசாசை நம்மளால கட்டலாம். சாத்தாண்ட கிரிகளை மேற்கொள்ள முடியும். அவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்தார். வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு அதிகாரம் உண்டு இந்த பூமியில. அந்த அதிகாரத்தை இந்த சாத்தானை மேற்கொள்வதற்கு எளிதான காரியம் ஜெபம். அல்லேலூயா. ஜெபிக்கும் போது வாழ்க்கையில எல்லாமே சகலமும் நன்மைக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். மத்தேயு 7. ஏழாம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்க செய்யுங்க. ஒரு மனுஷன் உங்களுக்கு விரோதமான காரியம் செஞ்சாங்க, நீங்க விரோதமான காரியம் செய்யக்கூடாது. அல்ல, அதை எழுந்து வைக்கவில்லை. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம். அல்ல, நியாயப்பிரமாணம் என்று நியாயமா நடக்கணும். ஒருவனுக்கு தீங்கு செய்ய நீங்க அவனுக்கு நன்மை செய்ய பழகிக் கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்போ ஒருவன் தீமை செய்யும் போது அந்த தீமைக்கு நம்ம தீமை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது